சாமியார பாக்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? சாமியார் வந்துட்டாரு, சாமியார் வந்துட்டாரு, வரப்பரப்புல இருக்கு. சாமியார் வந்துட்டாரு, சாமியார் வந்துட்டாரு. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் பணாத போயிலா எதுக்குல என்னை பார்க்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகமே அழிய போகுதுல. நீங்க எல்லாம் கட்டமுன்னா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க எல்லாரும். இல்ல பிப்ரவரி 30 உலகம் அழிய போகுதுல. பிப்ரவரிக்கு எதுக்கு 30? அதையாமல என்கிட்ட கேட்க கிறுக்கு போயில அதையா என்கிட்ட கேட்க? பச்சி சொல்லுதான் நான் சொல்லுதேன். அது மட்டும் இல்ல நீங்களாம் நாசமா போறிய ஒரு விஷயம். இந்த உலகத்துல உழவன் கிழவன் 2 பேர் தவிர எல்லாம் சாவ போறோம். அப்ப நீங்க என்ன கேட்க தேவாங்க போயில நான் செத்து 400 வருஷம் ஆச்சுல. இது என்னுடைய 46வது அவதாரம்ல இது. நீங்க சாமி ஏரோட வர்றீங்களே. சாமின்னு சொல்லிருக்கேன்ல நான் எப்பயாவது சாமின்னு சொல்லிருக்கேனா? நான் உழவே விவசாயி. ஏறு ஓட்டினா தாமல இந்த உலகத்துக்கு விடிவு காலம் சொல்லிவிட்டேன். சாமி நான் சாப்ட்வேர் இன்ஜினியர், நான் என்ன பண்றது? இல்ல ஏறு ஓட்டினா தாமல சாப்பாடு. நீ சாப்பிட்டாலும் ஏற ஓட்டு. இல்ல என் மூஞ்ச பத்திரியா நிக்க. ஏன் சாமி எல்லாரும் துண்டால அடிக்கிறீங்க? இல்ல கையால் அடிச்சா நீ தாங்குவியா? இல்ல ஆம்பளையா இருந்தா கொண்டி கொண்டி பாத்துருவோம். இந்த இளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்ச நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. என்ன ஏமல வம்பு கிளிக்கிய? இல்ல பறவை பண்ணி இதுகளோட தான் நான் பேசுறது. இல்ல நம்ம எலி ஐயா அது பொந்துக்குள்ள இருக்குங்க. பொந்துக்குள்ள இருக்கட்டும், நம்ம சாமான்சிட்ட தூக்கிட்டு போவான் பாத்துங்க. இல்ல என்ன என் மூஞ்சிய பாக்க இங்க வா. இங்க வாழை கிட்ட இந்த கோழி ஏன் கொக்குற கோடு கூவுதுன்னு தெரியுமா? தெரியாதுங்க. 2000 வருஷமா சொல்லிட்டு இருந்தேன், எவனும் கேட்க மாட்டேங்க. அதாவது இப்ப சொல்லுதேன் சரியா கேட்டுக்க. கொக்கோனா எந்திரிச்சுக்க, ரக்கோனா விடிஞ்சிருச்சு. அடங்கொக்க மக்கா ஆக்க கிட்ட போவ செத்த சவர் என்னைய திட்டுற மூதேவி. அது சரி சாமி, வேடந்தாங்களுக்கு வர பறவைங்க எல்லாம் எங்க இருந்து வருது? சின்ன பையில வேடந்தாங்கள் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா பறவையும் முட்டையில இருந்து தான் வருது. அந்த முட்டையும் 2001 அழிய போகுது. இந்த நாமக்கல்ல போட்டு அழிச்சாங்கல்ல அதே மாதிரி ஆக போகுது. நான் தான் தேவர்கள்ட்ட சொல்லி அசுரல்கிட்ட சண்டை முட்டி விட்டு அவளே அழிச்சேன். ஓஹோ கேட்டியா? வணக்கம் சாமி. எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு சாமி. இன்னும் 2 வருஷத்துல வம்சமே அழிய போகுது. என்ன சாமி சொல்றீங்க? ஆமால எனக்கு குழந்தையே இல்ல சாமி. குழந்தை இல்லன்னா எங்கிட்ட வந்து ஏன் சொல்லுத? ராத்திரி வந்து டிவில சொல்லுதாருல டாக்டர், அவர்கிட்ட போ நல்லது செய்வாரு போ. பிள்ளை கேட்க வேண்டியது. அவரு பிள்ளைய கொடுத்துட்டாருன்னா ரேப் பண்ணிட்டான்னு போலீஸ் சொல்ல வேண்டியது. போட்டி போ சாமி. கோச்சிக்காதீங்க சாமி. புள்ள வேணும், அதுக்கு பரிகாரம் சொல்லுங்க. அப்படி சொல்லுதியா? சரி ஒண்ணு செய்ய, நம்ம கேணி இருக்கலாம், அந்த கேணியில போய் ஒரு சம் தண்ணியை குடி. 24 மணி நேரத்துல பிள்ளை பிறக்கலன்னா என்ன செருப்பாரு? அந்த கேணி இல்லையா? என்ன கேணினா இழப்பமா சொல்லுத? ஏ கேணி என்பார் தண்ணி என்பார், நான் நிற்பார் நாசமா போறவர் பட்டாங்கி உள்ளபடி. இது காக்கா சித்தர் சொன்னது. ஏன் என்ன இலைக்கு வா. ஏ காக்காக்கு வச்சிருந்த சோத்த நீ எடுத்து தின்னுட்டியாம்ல சொல்லுது. ஐயோ இல்லீங்களா, வச்சிருந்தீங்களா? அப்புறம் எதுக்கு மூஞ்சனக்கு வர? டான்ஸ் மாதிரி இல்லீங்க. அவர் இன்னைக்கு உங்களை பாக்குறதுக்கு வரணும்னாருங்க. அந்த தண்டனக்கா இதுக்கு இங்க வாரான். அவன அந்த அப்படியே அங்கன இந்த டிவி ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. அந்த அப்புறம் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுறான் ஆசிரமத்து போறவே. நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகத்தை பற்றி உரையாடுவதற்காக நமது நிலையத்திற்கு சாமியாரும் டான்ஸ் சாமியாரும் வந்திருக்கிறார்கள். அவர்களை சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம்ல. ஏற்கனவே தொடச்சாச்சுங்க. ஏன் அடைக்க வேண்டியது அடைச்சு துடைக்க வேண்டியது தொடச்சாதானே கிடைக்க வேண்டியது கிடைக்கும். என்ன சொல்லுத? இன்னும் 900 வருஷத்துக்கு அப்புறம் சேரே இருக்காது, எல்லாம் நிக்க வேண்டியதான். இருல இருல சாவுக்கு ஆடுத வேலை கொண்டாந்து ஸ்டுடியோக்குள்ள விட்டா அவன் இங்கேயும் டான்ஸ் காட்டுறான். அப்படி எல்லாம் பேசக்கூடாது. வணக்கம். வணக்கம்டா. என்ன வணக்கம்னா டா போட்டு பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். இல்ல பேத்துருவேன் பேத்துவனே. என்னது? இல்ல டாட்டா யாரு? பணக்காரன் தானே, கௌரவஸ்தன் தானே, அவனையே டாட்டான்னு 2 டா போட்டு கூப்பிடுறேன் நானு. இவன்லாம் எம்மாத்திரம் என் முன்னாடி பண்ணி பே. என்னது பண்ணியா? இதெல்லாம் நல்லா இல்ல. பண்ணி எப்படி நல்லா இருக்கும்? உன்னை மாதிரி தான் இருக்கும். ஜிப்பா போட்ட பண்ணி பேல. அது இல்லைங்க, நம்ம பேசுறது 4 பேர் பாத்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் பேசக்கூடாது, மாத்தி பேசுங்க. எவன் பாக்கான்? எல்லாம் பாக்குறவங்கள தானே பாக்குறான். அதான் சொல்லுதேன். இல்ல மாத்தி சொல்ல என்ன சொல்ல? இவனை எருவு மாடுன்னு தான் சொல்லணும். நான் எருவு மாடுனா நீங்க யாரு? இல்ல என்ன கையை நீட்டி பேசுதான். நான் யாரு தெரியுமால? இல்ல உன் வயசு என்ன என் வயசு என்ன? இல்ல எனக்கு வயசு 2000 தெரியுமா? இல்ல திருவள்ளுவருக்கு ஆனவன சொல்லி கொடுத்தா காக்கி சித்தர் யாரு? நான் தானே. திருநெல்வேலி பக்கம் நாங்குநேரி பக்கம் போய் கேட்டு பாரு நீ. இல்ல யார ஏசுதான்? இங்கிலீஷ்ல பேசுறாரு. இங்கிலீஷா? ஆங்கிலம் தேவையா? நான் தமிழ் தானே, நீ தமிழ் தானே, அந்த பேரும் தமிழ் தானே. ஏ தமிழ் இருக்கல எதுக்கு இங்கிலீஷ்ல பேசுதான்? பரதேசி போலிச்சாமியாரு. அதாவது அவர் வந்து ஔவையாருங்கிற வார்த்தையே உளவையாருன்னு படிக்கிறவரு.
நம்ம கிட்ட வந்து காக்கி சித்திரம் வவ்வால் சித்திரம் வந்து கதை விடுறாரு. எலே 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 நான் பவான் சொன்னா பவான் சொன்னா நானு அதான் போலிச்சாமியாருங்க. இல்ல ஒன்னைய பத்தி நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இல்ல எல்லாத்தையும் சொல்லி செல்வி போற வழியில போலீஸ் ஜீப்ல டீசல் திருநா நீ அட மண்ணு லாரி என்ன பெறும்? அந்த மண்ணை திருடி வீடு கட்டின பையன் இந்த பையன் திருட்டு பையன் முள்ள மாதிரி பையன் இவன் கூட சேராத. ஏ தம்பி உன்னைய பார்த்தா 200 வருஷம் வாழ்ற மாதிரி தெரியுது. ஆந்த எனக்கு சொல்லிருக்கு. இவன் கூட சேர்ந்து கெட்டு அசிங்கமாயி நாசமா போய் குட்டிச்சோரா போயிடாத. இவன் மைக்கு திருடுறவன் சாக்கடையா. மைக்கு மட்டும் தின்னு சொல்லாதீங்க. சாமியார் உங்களுக்கு சர்ச்சை இருக்கலாம், ஆனால் சண்டை இருக்க கூடாது. நீ என்ன திருவிளையாடல் டயலாக் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? செகண்ட் ஷோ பாத்துருப்பான் போல இருக்கு. இல்ல இல்ல ஏய் இவ்வளவு பேசுதே இல்ல, ஊரே மாத்திரம் இல்ல. ஏ தமிழ்நாட்டு மாடு என்னன்னு கத்துது? அம்மான் கத்துது. கத்துது இல்ல? ஆமா. அப்ப லண்டன்ல மாடு மம்மி தானே கத்தணும், ஏன் கத்தல? ஏன் கத்தலன்னு தெரியல. அட லண்டன் இன்னும் 300 வருஷம் தான், அப்புறம் கடலுக்குள்ள போயிரும். யார் சொன்னா? நீ யாரு சொன்னா? எழுதி வச்சிருக்காம்ல. என்ன எழுதி வச்சிருக்க? ஆமா எழுதி வச்சிருக்கான்ல. மல்லாக்கப்படுத்தா பசுமாடு, மவுண்ட் ரோட்ல மழை பெஞ்சா சுடுகாடுன்னு எழுதி வச்சிருக்காங்களா? என்னங்க இது யூகே அழிஞ்சுன்னு சொல்றாரு? ஏ யார யூகேங்க? யூகேங்கிறது லண்டன் தான். யாரு? நான் சொல்றேன். அதெல்லாம் கிடையாது. யூகே வேற. நான் நம்ப மாட்டேன். நீ அவங்கிட்ட காசு வாங்கிருக்கல. ஏங்க குண்டக மண்டக மெத்தட போய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல யாரு குண்டக மண்டக பேசுறா? தொட்டு தொட்டா என்ன? தொட்டா என்ன? தொட்டா என்ன? நீ யாரு? நீ யாரு? நீ என்ன நெத்தில? இல்ல நான் பாதோளவங்கள என்னுடைய கண்ட்ரோல் இருக்கு தெரியுமா? இவன் என்ன பேச்சு பேசான்? நீ யாரு? இவன் நீ எதுக்கு வர? உண்மை சொல்லு. நீ யாரு? இல்ல மக்களை ஏமாத்துறவன் நீ. சொல்லல இந்த நிகழ்ச்சியில நான் இவனை முடிச்சுதான் நிகழ்ச்சியை முடிப்பேன். அண்ணே எஸ் நல்லா நடிச்சீங்க, சரியா அடிச்சீங்க. இதனால எனக்கு ஏகப்பட்ட பப்ளிசிட்டி. இந்தாங்க 10,000 ரூபாய். அட இது நம்ம 2 பேரும் பேசிக்கிட்ட செட்டப் தானே. சரி நீ எனக்கு 10,000 rupees கொடுத்துருக்க. உனக்கு நான் ஏதாவது செய்யணுமே. இந்தா இத வச்சுக்கோ. டேய் தேவாங்கு, இது முத்து, இது பவளம், இது வைரம், இது வைடூரியம். இதுக்கு பேர் வைக்கலை. இதெல்லாம் விட்டுருங்க. முன்ன நீங்க சாமியார் கெட்டப் நின்னீங்க, இப்ப ஸ்டேட் கெட்டப்ல இருக்கீங்க. என்னது? டேய் ப்ராட கொஞ்சம் பிராடா பண்ணலாம்னு ஐடியா பண்ணேன். அதான் கெட்டப்ப கூட சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னா இதுல எங்க போறீங்க நீங்க? டேய் இது மூர் மார்க்கெட்ல கூர் 2 ரூபான்னு வாங்கினது. இது பாண்டி பஜார் பிளாட்பாரம் கடையில எடுத்தது. இது அதே கடையில தெரியாம சுட்டது. இது டிராமா ட்ரூப்ல உருவனது. இது தெருவுல பொறுக்குனது. இப்ப இதுக்கு பேரு அதிர்ஷ்ட கல்லு. இங்க வர்ற இழிச்சவாய்ங்க தலையில இதை கட்ட போறேன். அவனுக்கு ஏமாற போறானுங்க. நான் லட்சமா சம்பாதிக்க போறேன். அப்ப இது மக்கள் நம்புவாங்களா? ஏன்டா நம்ப மாட்டாங்க? டெய்லி காலையில டிவியில வந்து இந்த மாதிரி காட்டிதானடா வித்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் நம்புறாங்களே. பார்த்து வரைகிட்ட நீங்க ஏமாற போறீங்க. யார்? நானா ஏமாறுவேன்? ஆடா பாவி, 1/4 கிலோ உள்ள வச்சிருக்கியடா. டேய் நான் பிஸியா பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ நைஸா லோட் பண்ணிட்டியா? பிச்சு பிரேம் பிச்சு பாத்தியா? கூப்பிடா பாக்கயா? ஆவோ ஆவோஜி பைட்டியே. மதுரையில மட்டன் சால் வச்சிருக்குது. எப்படி சேட்டு கரெக்டா கண்டுபிடிச்சா? மூஞ்சி பார்த்து சொல்றான் சேட்டு. இந்த பணம் பண்றதுல வாங்கிக்கோ. என்ன பிரச்சனை? வீடு கட்டணும் சேட்டு. கட்டலாம். பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் தெரியாது. அம்மாட்ட கேளு. ஆத்தாட்ட கேட்டேன், அப்பேட்ட கேட்டு சொல்லுங்க. அப்ப அப்பாட்ட கேளு. அப்ப யாருன்னு தெரியாது. அருமையான ஃபேமிலி. கேட்டு பிறந்த தேதி தெரியலையா? இப்ப என்ன பண்றது? அதுக்காக இன்னொரு வாட்டியா தர்மாஸ்பத்திரியில பிறக்க போறேன். கடவுள் பேரை சொல்லி கல்லே தொடு, எல்லாம் கரெக்டா வரும். தொடு இதர் முண்டக்கண்ண திறந்து பாரு. பல்லே தொட்டிருக்கிற. இதை வச்சு கட்ட முடியாது. சரி உன் முகராசி வச்சு பாக்கும்போது இந்த கல் போடு, வீடு கட்டலாம். போடு சேட்டு. இது என்ன கேனே நினைச்சியா? இந்த சின்ன கல்ல வச்சு எப்படியா வீடு கட்டுறது? நீ வீடு கட்டுற கல்லா கேட்டே? அரே பாவி, அது செங்கல்ரா. இத முன்னாடி சொல்றது என்னடா? ஜஸ்ட் மிஸ். ஐயோ தகிரி மிரத இந்த களத்துல அடிக்குடியா பாக்கலாம். அடிப்பா பணத்தை கொடுங்கடா. டேய் அதெல்லாம் காலையிலே போயிருப்பாரா. ஐயா வணக்கம். இருக்கட்டும். அமௌண்ட் அங்கே கொடு. நீங்கள் டபுள் வித்துவாங்க எங்களா? இல்லையே கடம் வித்துவாங்க. என்ன என் பிரச்சனை தெரியும். ஒவ்வொரு ஜோசியா பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் என் பிரச்சனை தீர்த்துக்கு ஒவ்வொரு வரல ஒரு மோதிரத்தை மாட்டி விட்டான். பிரச்சனையே தெரியல. 10 வரல மோதிரம் மாட்டினதான் மிச்சம். இனிமே மோதிரம் மட்டும் என் கையில வரவே இல்ல. கால் விரல் ஃப்ரீயா இருக்குது, அதுல மாட்டோம். இல்லீங்க உங்க பிரச்சனை என்னன்னு ஒவ்வொன்னா சொல்லுது. நீங்கள் கோவப்படுறது நீங்கள் பாடிக்கு தாங்காது. நீங்கள் ப்ராப்ளம் சொல்லுது, நான் கல்லு சொல்லுது. பிரச்சனை 1 2 இன்னைக்கு பூரா சொல்லிட்டே இருக்கலாம். அதுக்குள்ள நான் வெளியே போய் டீ சாப்பிடுறேன். வீடு கட்டுனேன், அது இடிஞ்சு ஊத்துச்சு. பொண்டாட்டி கட்டினேன், ஓடியே போயிட்டான். லாரி வாங்கினேன், அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வியாபாரம் ஆரம்பிச்சேன், அது படுத்துருச்சு. பகவான், உன் வாழ்க்கையே இந்த வழக்கையில தெரியுது. இந்த எல்லா பிரச்சனையும் ஒரே கல்ல தீரணும். அதுக்கு எந்த கல்ல போறது? ஒரே கல்ல எல்லா பிரச்சனையும் தீக்கணும். அமௌண்ட் வாங்குச்சு, வெளியே வா தீக்குது. அரே பண்டே பையா, இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ள ஆளு நான் லைஃப்ல பார்த்தது இல்லை. நீ என்ன பண்ணுவ தெரியாது. ஒரே கல்லா போடு, அதோட எல்லா பிரச்சனையும் தீரணும். போடுறேன்.
கிழக்க பார்த்து உட்காரு, நல்ல கல்லா போடுறேன். ம். ம்.